பூமிக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ரயில்வே டிராக்கையே மாற்றி கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சத்குரு ஸ்ரீ பிரம்மா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நடுவப்பட்டி கிராமத்தில் பிறந்த யோகி திருச்சியில் சில காலம் தங்கி பூமிக்கு அடியில் சமாதி நிலையில் இருந்திருக்காரு. அவர் ஒரு முக்கியமான பூஜையில் இருந்ததா சொல்லப்படுது. சுற்றி உள்ள மக்கள் எல்லாரும் அவருடைய சக்தியையும் அருளையும் உணர்ந்திருக்காங்க. அவருக்கு இயற்கை அடிப்படை மூலக்கூறுகளான பஞ்சபூதங்களுக்கு மேலே மிகப்பெரிய ஆளுமை இருந்ததா சொல்லப்படுது. அதிசயம் என்பது அவரை சுற்றி தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்கு. சின்னையா பிள்ளை செல்வந்தர் தனக்கு குழந்தை இல்லைன்னு சத்குரு பார்க்க வந்திருக்காரு. அப்போ சத்குரு மக்களுக்கு ஒரு சத்திரம் கட்டு, கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே அவருக்கு வாரிசும் உருவாகி இருக்கு. இன்னைக்கு நம்ம திருச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த சத்திரம் உருவானதுனால இன்னைக்கும் நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர் மட்டும் இல்லைங்க, பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் கலெக்டர் கூட இவர் சக்தியை உணர்ந்திருக்காரு. அதனால தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் திருச்சியில் ரயில்வே ட்ராக் கட்டுறப்ப ஆசிரம் பக்கத்தில் வராமல் ஆசிரமத்தை சுற்றி ரயில்வே ட்ராக் அமைச்சிருக்காங்க. இந்த ஆசிரமம் திருச்சியில் எங்கே இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ சர்க்குருசாமி அவர்கள் நடுவுப்பட்டி கிராமத்தில் பிறந்துள்ளார். அவர் துரோரம் பூண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டு தேனி மாவட்டம் முதலாக வந்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அங்கேயும் மண்குழி வெட்டு 42 நாள் பூஜை பண்ணி வெளியில் வந்துள்ளார். அங்குள்ளவர்களுக்கு நோய்களெல்லாம் தீர்த்துவிட்டு நான் மீண்டும் வருகிறேன் என்று புறப்பட்டு நாகநல்லூர் சென்றார். நாகநல்லூரில் அங்கு பூஜை செய்து மக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு வெள்ளனூர் வந்தார். வெள்ளனூர் வந்து மண்குழியை போட்டு அங்கே வந்து குளத்துக்கரையில் அமர்ந்திருக்கும் போது பாம்பு கடித்து ஒருத்தரை அழைத்து வரும்போது அந்த பாம்பு கடியத்தை ஒரு குணப்படுத்தியுள்ளார். நான் சாதாரண மனிதன், பெரிய மகான், சாமி இங்கே தங்க வேண்டாம், வந்து பிள்ளையார் கோயில் தங்குங்கள் என்று இடம் கொடுத்தார்கள் கிராமத்தார்கள். அங்கு போய் எனக்கு இடம் கொடுத்தது பெருசு இல்லை, நான் பூமிக்கு அடியில் தியானம் பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். உடனே குழியை வெட்டி 10 அடி ஆழம் குழியை வெட்டி சுற்றிலும் மரப்பலகை வைத்து அதில் 48 நாள் பூஜைக்காக அமர்ந்திருந்தார். அப்போ இருக்கும்போது உடையார் சமூகம் அந்த மண்டபத்தை தியான மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி பூஜையை ஏற்பாடு செய்தார்கள். பிராமணர்கள் என்ன ஒரு சாமியாரை கொண்டு வந்து குழிக்குள்ளார் பொறுத்து வச்சு ஏதோ வேலைப்பாடு செய்கிறான், அதனால் இவரை அப்புறப்படுத்தணுன்னு அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை ரிப்போர்ட் பண்ணிவிட்டோம். துரை வந்து சாமியை இறந்தவரை வெளியில் எடுத்துட்டார். சாமி ஆவேசம் மட்டும் நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் என்னை வெளியில் எடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் யாரும் இல்லை, நீ பூமிக்குள்ளார் அமரக்கூடாது, நான் யாருக்கும் செய்யலை, என்னுடைய குறிக்கோள்லாம் அனைவரும் ஆலயம் செல்ல வேண்டும், அனைவரும் கல்விக்கு இருக்கணும், ஜாதி மதம் உடையவனும் சமபதி போதை நடத்த வேணுங்கிறத நான் என்னுடைய தியானம், யாருக்கும் இடைஞ்சல் பண்ணலைங்கும் போது சரி இந்த மாதிரி செய்யாதீங்க சாமி அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டார். புறப்படும் போது அந்த வெள்ளைக்காரத்துறைக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. சாமி சக்தினால் எனக்கு கண்ணை உற்பத்தி பண்ண, நான் உனக்கு ஒன்றும் செய்யலை, என்னுடைய தவத்தை கெடுத்துட்டு ஏன்னு கெடுத்தா, சாமியை எதுவுமே இல்லை அப்படின்னா அவனுக்கு கண் பார்வை கொடுத்தார். சாமி உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு வெள்ளைக்காரத்துறை சொல்லிட்டார். வெள்ளனூர்லேருந்து புறப்பட்டு நேரடியாக இந்த இடத்துக்கு வந்தார், திருவண்ணாமலை வந்தார். சின்னையாப்புல சத்திரம் தோப்பு இது, அந்த தோப்பில் அமர்ந்திருந்து மக்களுக்கு உதவி செய்தார். அப்போ எங்கள் அம்மாளுடைய அப்பா வரையாவி மூப்பனார் சர்க்குருராமனுடைய நேரடிய தொண்டராக இருந்து அவருக்கு பணிபுரிந்து கொண்டார். பணிபுரிந்திருக்கும் பொழுது இந்த இடத்தில் நம்ம சமபந்தி போஜனை நடக்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்போ எங்களோட வசதி வாய்ப்பு கிடையாது என்று சொன்னவொன்னே முருங்கைக்கீரையை கொண்டு வந்து சமைச்சு அனைவருக்கும் விநியோகம் செய்தார். அந்த கீரை எடுக்க வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது சாமியுடைய அனைவரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்புறம் தியான மண்டபம் கட்டண வேண்டும் என்று கூறும்போது சாமி இந்த இடத்துல மண்குழி வெட்டி தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது பிரிட்டிஷ் ஆதிக்கம் ரயில்வே லைனு போட்டு கொண்டு வந்தார். அந்த ரயில்வே லைன் வரும்பொழுது தியான மண்டபத்தில் இருக்கும்போது சாமியை செய்ய முடியாது, அதனால் ரயில்வே தண்டவாளத்தை வளவு கொடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அதற்கு பிறகு அதே துறையை வந்து அந்த 48 நாள் பூஜையில் கலந்து கொண்டு சாமியை வணங்கி சென்றார்கள். அதே போல் ஜாதி மதம் ஒழிய வேண்டும், ஆலய பிரவேசம் நடத்த வேண்டும், அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும், அந்த குறிக்கோள் இன்றைக்கு குருநாதரின் அருளால் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.